இப்போ ஸ்மூத்திங் பண்ணிக்கிறாங்க, என்னென்னமோலாம் ட்ரீட்மெண்ட்ஸ், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஹேர் ரொம்ப ரஃப்பா. ஸோ அதுக்கு என்னப்பா பண்ணலாம்? ஹேர் ரஃப்னஸ்னா இப்போ ஹேர்ல நமக்கு 3 வெரைட்டி இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஹேர், சில்கி ஹேர், வேவி ஹேர், இது அண்ட் கர்லி ஹேர். இதுதான் நம்மளோட ஹேர் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேர். இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, உங்களுக்கு கர்லியா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆகும்? கர்லி பிடிக்காது, ஸ்ட்ரெயிட் பிடிக்கும். பட் எனக்கு கர்லி பிடிக்கும். சோ அதனால நம்ம அதை மாத்திக்கிறோம். அது நம்மளோட லைஃப் லாங் இருக்கா? இருக்காது. என்ன எவ்வளவு நாள் இருக்கும்? 6 months. நீங்க இப்போ ஸ்ட்ரைட்னிங்கே பண்ணிக்கிறீங்க, எவ்வளவு நாள் உங்களுக்கு அது ப்ரொடெக்ட் ஆகும்? அதிகபட்சம் 3 months தான். அவ்வளவு. அதுக்கு மேல ரூட் வந்துடும். அப்போ அது இப்போ கீழே வேற ஹேர், மேல வேற ஹேர், பார்க்கவே நமக்கு நல்லா இருக்காது. சோ நமக்கு என்ன ஹேர் நேச்சுரலா இருக்கோ அதுதான் நம்மளோட நேச்சுரல். இப்போ நமக்கு வந்து இப்போ நீங்களே வச்சுக்கோங்க, வெட்டிங், நீங்க இந்த கர்லியில உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த டைம் நீங்க வேற வேற பண்ணிக்கலாமே தவிர உங்களோட ஹேர் ஸ்ட்ரக்சரை நம்ம மாத்தணும்னு நினைச்சா முடியவே முடியும். அது ரஃபா இல்லாம மாய்ச்சரா இருக்கும்போது அது ரொம்ப அழகா இருக்கும். சோ இத கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம நமக்கு நேச்சுரலா என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்களே உங்களோட ஹேர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகா இருக்கும்.